பழனி முருகன் கோவிலில் ஏன் பஞ்சாமிர்தம் புகழ்ந்து பெற்றது என தெரியுமா? ஒரு நாள் நாரதர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிடைத்த அமிர்தப் பழத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பழத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று சந்தேகமேறி சிவபெருமான் தனது இரு மகன்களான விநாயகர் மற்றும் முருகர் இடையே ஒரு போட்டி வைத்தார். உலகத்தை 3 முறை சுற்றி வருபவருக்கே இந்த ஞானப் பழம். முருகன் உடனே மயிலில் ஏறி உலகத்தைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அம்மா அப்பாதான் என் உலகம் என்று சொல்லி சிவன் பார்வதியை 3 முறை வலம் வந்து உட்கார்ந்தார். சிவபெருமான் ஞானப்பழத்தை விநாயகருக்கே அளித்தார். இதனால் மனம் புண்பட்ட முருகன் பழனி மலைக்கு வந்து, அப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் என்று தவம் செய்தார். அப்போது தேவர்கள் முனிவர்கள் சேர்ந்து முருகனை சமாதானப்படுத்தி பழங்கள், தேன், நெய், சர்க்கரை, வாழைப்பழம் ஆகிய 5 இனிய பொருட்களை சேர்த்து நைவேத்தியமாக அர்ப்பணித்தார்கள். பஞ்சாமிர்தம் என்றாலே அது ஒரு